தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்களில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை அவரிடமே கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பிரதீப் ஜான். வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் வாட்டி வதைத்தது, பிறகு மழை பெய்தது. இப்ப நீங்க சொல்லியிருக்கிற தகவலை பார்க்கும் பொழுது சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்கள்ல 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் மீண்டும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. என்ன நடக்கும் வருங்காலங்களில்? நம்ம இப்ப தமிழகத்துல நீங்க சொன்ன மாதிரி கடந்த 2 வாரங்களா நமக்கு நல்ல மழை கிடைச்சது. உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லா இடங்களையும் நம்ம சொல்லலாம். பட் இப்ப இந்த வட இந்தியால பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலயுமே நமக்கு வெயிலானது அதிகரித்து வர்றது நம்ம பாக்குறோம். வட இந்தியா, மத்திய இந்தியா பகுதிகள் எல்லா இடத்துலயுமே நமக்கு அதிகமான மழை எங்கேயும் கிடையாது. வெயில் வாட்டி வடிக்கிறத பாக்குறோம். ராஜஸ்தான்ல 50 டிகிரி தள்ளுவடியில பதிவானதை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஒரு புயலானது, ரிமால் புயலானது இந்த கரையை கடந்து விட்டது. காலையில கரையை கடந்து உள்ள சென்று நம்ம போகும்போது இங்கிருந்து நமக்கு பாத்தீங்கன்னா தரைக்காற்று. போன்ற வாரம் வரைக்கும் நமக்கு கடற்காற்று வீசியது, கடல்ல இருந்து காற்று வீசியது நம்ம பார்த்தோம். இப்ப தரைக்காற்று நம்ம அதிகமாக வீசுகிறத பாக்குறோம். இதுல வட மத்திய இந்திய பகுதியிலிருந்து இந்த வெஸ்டர்ன் ஈஸ்ட் நம்ம சொல்லுவோம். வறண்ட காற்றானது நமக்கு வரதுனால இந்த ஆந்திரா ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதாவது நமக்கு ராணிப்பேட், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அந்த வட தமிழகத்துல இந்த ஆந்திரா ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல நம்ம இந்த வறண்ட காற்று வரனால வெயில் அதிகரித்த பாக்குறோம். நேற்றுக்கே நமக்கு சென்னை மீனம்பாக்கம் தான் நமக்கு தமிழகத்துல கடந்த 2 நாட்களாக அதிகபட்சமான வெயில் பதிவானதை பார்த்தோம். இன்றும் அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம், மறுபடியும் அதிகபட்சமான வெயில் தமிழகத்துல பதிவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு பாக்குறோம். நேற்றுக்கு 39.6 இருந்தது. இன்னைக்கு 40-41 டிகிரிக்கு மேலே போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அதிகபட்ச வெப்பநிலை வரும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இது எத்தனை நாட்கள் தொடரும்? இந்த ட்ரெண்ட் இன்னும் ஒரு 4 நாள், 3 நாள், 4 நாளைக்கு நம்ம இருக்கிறத பாக்குறோம். மேபி அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தொடங்கி அந்த மழை தொடங்கின உடனே நமக்கு படிப்படியாக வெப்பம் குறைஞ்சிடும். அடுத்த 3-4 நாட்களுக்கு இதே மாதிரி நமக்கு இந்த ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்கள்ல வெயில் அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். ஈவன் மே இந்த முதல் வாரத்துல பார்த்த வெயிலோட நம்ம கடுமையான வெயில் எதிர்பார்க்கப்படுகிறது. பருவநிலையில ஏற்படுற இந்த மாற்றங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மீண்டும் ஒரு ஐயம் ஏற்படுகிறது. வெயில் கடுமையாக சுட்டெரிக்கிறதே. தென்மேற்கு பருவமழை எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் இந்த முறை? நம்ம அப்படி சொல்ல முடியாது. பொதுவாகவே நமக்கு இந்த ஆந்திரா ஒட்டியுள்ள 4 மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பார்க்கும்போது அந்த கடைசி வாரத்துல நம்ம அதிகமா வெயில் இருக்கிறது நம்ம பாக்குறோம். மே மாசத்து முதல்ல விட அந்த தரைக்காற்று அதிகமா வீசும் போது, மேற்கு திசை காற்று வரும்போது இந்த இடங்கள்ல நம்ம அதிகபட்சமான வெயில் பதிவாறத பாக்குறோம். அதுவும் ஒரு புயல், இது மாதிரி ஒரு வட திசையில ஒரு புயல் சென்ற பிறகு ஈரமில்லாத காற்று வரும்போது நமக்கு அந்த வெப்பம் அதிகரிக்கிறத பாக்குறோம். தென்மேற்கு பருவமழை பார்த்த வரைக்கும் நமக்கு அந்த ஜூன் முதல் வாரத்துல நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில, காவேரி நீர்பிடி பகுதியில், கேரளாலலாம். அந்த மழை அப்படி செல்ல 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 நமக்கு படிப்படியாக நமக்கு வெப்பம் குறைந்து விடும். அட்லீஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு பெரிய இந்த வட தமிழகத்தில் உள்ள பகுதிகளில் நம்ம வெப்பம் அதிகரித்து தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. மழையும் நமக்கு ஜூன்ல இருந்து தென்மேற்கு பருவமழை நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா நம்ம நீர்பிடிப்பு பகுதிகள், மலைப்பகுதிகள் எல்லாம் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி. இணைப்பிற்கு வானிலை குறித்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜான். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.